ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நம்ம மனுஷர்களை நம்ப முடியல, மனுஷர்களை நம்ப முடியல. நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, ஆள் போயிடுறாங்க. சின்ன வயசுல எத்தனை பேர் மறைச்சிடுறாங்க. நேற்று நல்லா பேசியிருந்தவங்க இன்னைக்கு ஆள் இல்லை. பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு தைரியத்தை சொல்றாரு, மனுஷனை நீ நம்பாதே, அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. அதனால சுவாசமுடைய மனுஷனை நம்பன்னு போடுற, நாசியில சுவாசம் உயிரோடு இருக்கிற மாதிரி அவனை நம்பாத. ஒரு மரத்தை நம்பினா கூட அது கொஞ்ச நாள் காலகாலமாக என்ன பண்ணும், வளர்ந்து பழம் கொடுக்கும், இளநீ கொடுக்கும், எல்லாம் கிடைக்கும், சாந்து கட்டி நிழல் கொடுக்கும், அதை பிடிச்சி நிற்கலாம். ஆனால் மனுஷனை நம்பினோம்னா கொஞ்ச நேரம் இருப்பான், எப்போ போறான்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு முன்னாடி நம்ம போறோமா, நம்மளுக்கு முன்னாடி அவ போறாமா நமக்கு தெரியாது. அதனால கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 118 8ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அர்த்தம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும். பிரபுக்கள் என்றால் ராஜாக்கள், அரசாங்க அதிகாரிகள். ராஜாக்களை நம்ப முடியாது, மனுஷனையா அது நம்மளை பார்க்கும். கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எந்த மனிதனும் தெரியும், கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிறான், தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் துரோகம் செய்கிறார்கள், சிலர் தாய் தகப்பன் துரோகம் செய்கிறார்கள். எல்லாமே இந்த 30 வருஷ அனுபவத்துல எத்தனை எல்லாரும் பார்த்து கடைசியில் பெற்ற தாயா என்ன பண்ண தன் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கிறது. எல்லாம் இருந்துக்கிறோம். அல்லேலூயா. அதனால யாரா இருந்தாலும் சரிதான், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், இவரு வந்தா நல்லா இருக்கும், எவரு வந்தாலும் தெரியுதா, வேற சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்துட்டேன்னா அவர் சொல்ற, இந்த உலகம் முடியும் வரை சதா காலங்கள் நான் உன்னோடு இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதுமே இல்லை. கைவிடுவதே இல்லை. நீ அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு அவர் மேல் நம்பிக்கையா இருந்துன்னா, கர்த்தரை நம்பும் பொழுது நம்மளை நம்பி வந்துட்டான், நம்மளை நம்பி இறங்கிட்டான், நம்மளை நம்பி ஒப்பு கொடுத்துட்டான், நம்மளை சார்ந்து வாழ்றான்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மளை வெட்டப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. மற்ற எந்த ராஜாவும் சரி, எந்த மந்திரியா இருந்தாலும் சரி, எந்த மனிதனா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம விட்டு மறந்து போய்வாரு, நம்ம செய்யவே முடியாது. அதனாலதான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷனுக்கு என்ன செய்வான். மனுஷனை எந்த மனுஷனும் நம்மளை கடைசி வரை நம்ம தாங்கவே முடியாது. நம்மை கடைசி வரை தாங்குபவர், சுமப்பவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 146 3ஆம் வசனம். ஆமா, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் ரட்சிப்பு. ஒரு மனிதன் ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி, ரட்சிப்பு அவனால கொடுக்க முடியுமா? ரட்சிப்பு அவனால கொடுக்க முடியும். ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் நம்பாத என்றார். ரட்சிப்பு கர்த்தரால் தான் வரும். ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களை அவங்க நம்பிக்கையே வைக்காதீர்கள். அப்ப கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை மீட்டுக் கொண்டார்,
நான் அவருக்கு பிள்ளையா இருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கு? நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க, யாருமே ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களும் அல்ல, எல்லாமே ஞானத்தனம் எடுத்தவர்கள் எல்லாமே இருக்காங்க. அவருக்கு இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா ரட்சிக்கப்படாதவங்க யாருமே இல்லை, ஞானத்தனம் எடுக்காதவங்க யாருமே, எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப இந்த ரட்சிப்பை கொடுத்தவர் எதிலிருந்து ரட்சிப்பு கொடுத்தாரு? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, வியாதிலிருந்து, பொல்லாத பிரச்சனையிலிருந்து பயங்கரமா மீட்டெடுத்துட்டார். புரியுதுங்களா? நாம் சுமக்க வேண்டிய தண்டனைகள், வியாதிகள், சுமைகள் எல்லாமே அவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். கர்த்தர் நமக்காக எல்லாமே யாவையும் செய்து முடிச்சிட்டார். முடித்த பிறகு அந்த ரட்சிப்பை என்ன பண்ண வேண்டும் என்றால், அவர் மேலே நம்பிக்கை. நீங்க என்ன ரட்சிக்க வச்சீங்களே, அதனால நான் உங்களை தான் நம்புறேன். நீங்க தான் எனக்கு, உங்களை நம்பிதான் போறேன், உங்களை நம்பிதான் வாழ்றேன், உங்களை நம்பிதான். நீ அவர் மேலேயே என்ன பண்ண, பழிய போட்டு, பாரத்தை போட்டு நிம்மதியாயிரு. வழிவாசனை கட்ட காண திறப்பார். அல்லேலூயா. நாகும் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 2:13ங்களா? 1:13 வாசிங்க. நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அது என்ன சொல்றேன்னா, உனக்கு விரோதமாய் எழும்புற ரதங்களையும் குதிரைகளையும் சுட்டரிச்சு போட்டுறேன், சுட்டரிச்சு போடுறேன். உன்னை அழிக்க நினைக்கிறவர்கள், உன்னை கெடுக்க நினைக்கிறவர்கள், அவர்களை பிரேத குழியாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் நமக்கு முன்னால கடந்து போய் கோணலானவையெல்லாம் செவையாக்குறார். கோணலானவையெல்லாம் செவையாக்குகிறார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். உங்கள் முனக்கு முன்னால கடந்து போய் கோணலானவை செவையாக்குகிறார். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு அதிகமான வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கும் போது, அந்த வார்த்தையை நீ நம்பி நம்பி விசுவாசித்து நீ ஜெபத்தை கேட்கும் போது, கர்த்தர் உன் வலது கையை பிடித்து நீ நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார். நீ போக வேண்டிய பாதையை அவர் காட்டுவார். முடியும் இந்த வரைக்கும் அவர் உண்மையில நிலைத்திருப்பார். நீ எந்த மனுஷனையும் என்ன பண்ணக்கூடாது, நம்பவே கூடாது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5 7 வரைக்கும் வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமான தன் புயபாதமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கிறது. சாபம் சபிக்கப்பட்டது வாசி. அப்புறம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கை எல்லாத்தையும் கர்த்தரே தன் நம்பிக்கையா வைத்துக் கொண்டிருக்க மனுஷன் அவன் வாய்க்கவான். அவனோட வாழ்க்கை எப்படி பாருங்க. அவன் தண்ணீர் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேறு விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமலும் இலை பச்சையாய் இருக்கிற மழை தாட்சியான வருஷங்களிலும் எப்படி வருத்தமின்றி தப்பாமல் வருத்தமின்றி தப்பாம கண்ணி சொந்தமே இருக்கும். பயங்கரமான உஷ்ணமான காலம் இருந்தாலும், கோடை காலம் இருந்தாலும், அந்த வாய்க்கால் ஓரத்துல கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துன்னே இருக்கும் இல்ல. அந்த ஈரப்பதத்தை பார்த்தீங்கன்னா அங்க இருக்க ஓர செடியில பச்சை பசேன்னு இருக்கும். அதே போலதான் கர்த்தரை நம்புகிறவன் உலகமே உஷ்ணமாக இருந்தாலும், வறட்சியா இருந்தாலும், நீ கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது
வறட்சியான காலங்களில் தப்பாமல் கனி கொடுப்பாய். வருத்தம் இல்லாம வருத்தமா வீட்டுல இருக்காதா? வீட்டுல எப்பொழுதும் ஆனந்தமும் மகிழ்ச்சி சந்தோஷம் தான் இருக்கும் கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு. அல்லேலூயா. ஆனா கர்த்தரை நம்பி விட்டு கொஞ்சம் வழி தவறும் போது அங்க என்ன ஆகுதுன்னா சபிக்கப்பட்ட வாழ்க்கை வருது. அல்லேலூயா. ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல மனைவிக்கு தெரியாமல் கணவன் ஒரு காரியம் செஞ்சுட்டு இருந்தனா, ஒருத்தரோட பேசிட்டே இருந்தானா, அவங்களோட தொடர்பு கொடுத்தனா மனைவிக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கையில? ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே அப்பவே உட்காந்துக்கிறீங்க, மனசு கஷ்டமா இருக்கும். அதே போலதான் கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஒரு காரியம் எப்பவுமே ஒருத்தரோட பேசிக்கிட்டே இருந்தா அவனும் அதே கஷ்டம்தான். அப்ப கஷ்டம் வருதுன்னா பண்ணா அவளோட மனசை வேதனைப்படுத்தும் போது அங்க தானாவே அந்த சாபம் உருவாயிருது. தானாவே அந்த சாபம் அதனால கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகும் வருது. இவ்வளோ இத்தனை காரியங்களாய் நான் உங்களை நடத்திட்டு வந்தேன்னு, ஆனா கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண, என்னை விட்டுட்டு என்ன பண்ற, நீ வேற இடத்துக்கு போறிய. அப்படி கர்த்தருடைய மனம் அப்படியே பாதிக்கும் போது, அவர் பாதிக்கும் போது அங்கத்துல சாபம் உருவாகும். அல்லேலூயா. அதான் கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 60:11. இக்கட்டான நேரத்தை உதவி செய்யற மனுஷனுடைய உதவி, அதனால இக்கட்டான கஷ்டமான நேரத்துல பணம் வாங்குறீங்க. இன்னைக்கு இதுல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு அது வெளியில வர முடியாம இருக்க. அந்த கஷ்டமான நேரத்துல என்ன பண்ற, யார் மூலியமா ஒரு பேங்க்ல பணம் எடுத்திருக்கலாம், குழுல பணம் எடுத்திருக்கலாம். அந்த அந்த நேரத்துல அது இக்கட்டான நேரத்தை மனுஷன் உதவி செய்யும். அது விருதம் வேஸ்டா, அது வேஸ்ட். அது கஷ்டமான நேரத்துல அவனுக்கு ஒரு ஆதாயம் இல்லாமல் இருக்காது. அவனுக்கு ஒரு ஆதாயம் இல்லாம இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடலாம், கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடலாம் சொல்லி குழுல பணம் எடுப்பாங்க, லோன் வாங்குவாங்க, பேங்க்ல பணம் எடுப்பாங்க, நகையை வச்சு பணம் வாங்குவாங்க. ஆனால் கடைசியில பார்த்தீங்கன்னா மனுஷன் அந்த காரியங்களுக்கு உதவி செய்யும் போது அது விருதாவா போயிடுமா. அல்லேலூயா. ஆனா எந்த மனுஷன் ஆதாயம் இல்லாம நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். எந்த ஆதாயம் இல்லாம மனுஷன் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் கஷ்டமான நேரத்துல. ஆனா எந்த நேரத்தில் ஆபத்து காலத்தில் எந்த உன்னிடத்தில் எந்த எதிர்பார்ப்பு உதவி செய்யக்கூடியவர் கர்த்தர் ஒருவர் தான், இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. அதனால கடனே இல்லாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உரிமையை நீங்க கேட்கல. நான் உங்களை பிள்ளை ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய வார்த்தை கேட்க உங்களுடைய பாதையில் காத்திருக்கும் பாதையில் நடக்கிறானே, நான் கடன் வாங்காதபடி என் வாழ்க்கையை நடத்தும் என்று அப்படிதான் நடத்துவார். நான் பலவீனமா இருக்கிறேன், இன்னைக்கு நான் நோயோடு இருக்கேன், வியாதியோடு இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட, நான் துன்பப்பட, இதுல இருந்து என்னை நீ விடுதலை தாரும் என்றால் விடுவிப்பார். அவர் விடுதலை, அவருக்கு தான் பேர் எவ்வளவா இருப்பா, நானே பரிகாரம் சொல்லி கர்த்தர் எல்லாத்தையும் விடுவிப்பார். அந்தந்த நேரத்துக்கு அந்த நாமத்தை சொல்லி நீ கீழ்ப்படியும் போது கர்த்தர் பூர்ண சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 107 ஒரு வசனம், 107 வசனமா, அவர் தமது வசனத்தை அனுப்பி 20 வசனமா, அவர் தமது வசனத்தை அனுப்பி. இப்ப அவர் வசனத்தை அனுப்பும் போது உங்க மனசு கொஞ்சம் அப்படியே குணம் ஆகும். அந்த நமக்கு ஏத்த வார்த்தை தான் பேசிட்டு இருக்கிறாரு, நமக்கு ஏத்த நம்மளோட பேச. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களுடைய அழிவிலிருந்து தப்பிக்கிறாரா. அவருடைய அழிவிலிருந்து நீ எந்த இதுல மாட்டிக்கிட்டியோ ஆண்டவர் நோய் நீ கூப்பிடும் பொழுது உங்களோட வார்த்தை இப்படி சொல்லுது, உங்களோட வார்த்தை இப்படி சொல்லுது, உங்களோட வார்த்தை இப்படி சொல்லுது, அதை வார்த்தைப்படி நடத்துங்க ஆண்டவர் நீ கேட்கும் போது பிசாசு அழிக்க அவனை திட்டப்பட்டிருந்தாலும் அந்த அழிவிலிருந்து கர்த்தர் உன்னை காப்பாத்துறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஐயா அப்படிதான் கவர்மெண்ட்ல
படுத்த படுக்க டேஞ்சரா சீரியஸான கேஸ் இருக்கிறார். எல்லாமே ஒண்ணு பட்டு 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 போய்கிட்டே இருக்குது. ஆனாலும் ஒரு மாலை நேரத்தில் ஒரு அம்மா வந்து கைப்பதி குத்திட்டு போயிட்டாங்க. கைப்பதி குத்தி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த கைப்பதியில் என்ன நான் உன் நோய்களை சுமந்த நீ சுமக்க தேவையில்லை, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் சொல்லிட்டு கைப்பதி குத்திட்டு போயிட்டாங்க. இவர் அதை படிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, இயேசுவே நீ நோய்களை சுமந்து என் பாரத்தை மேல வைக்கிற, இயேசுவே நீ அப்படி உள்ளுக்குள்ள சத்தமே இல்லை. அந்த கோமா ஸ்டேஜில் என்ன பண்றது, சத்தம் அந்த வார்த்தை கேட்டுதான். அது கேட்கும் பொழுது கோமா ஸ்டேஜ்ல இருந்தவர் கண்ணு திறந்துச்சு. கோமா ஸ்டேஜ்ல இருந்தவரு கண்ணு திறந்துச்சு. கண்ணை திறந்த உடனே யாரும் பேசுற மாதிரி இது மாதிரி அந்த பக்கத்து அந்த கைப்பி இருக்குதான். அப்படி மறுபடியும் அந்த எழுத்து வசனம் இந்த வசனம் நம்ம காதல கேட்ட வசனம் இந்த வசனம் தான் சொல்லிட்டு என்ன பண்ற, அந்த அம்மா ஜெபம் பண்ண போட அந்த ஏச்சு தான் நம்மளை குணமாக்கி இருக்கிறாரு. அடுத்தது நம்ம தான் சால் கண்ணுக்கு போனோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணோம், ஊசி மரண ஊசி போட்டு நம்ம உள்ள பிரேதார தள்ளிடும் சொல்லிட்டு என்ன பண்ண, யாருக்கும் தெரியாமல் தூங்கலாம தூங்கிட்டே இருந்து அப்படியே நம்ம பாத்ரூம் போயிட்டு வரோம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அப்படியே கீழே உட்காந்து போயிட்டு அப்படியே போய் கீழே இறங்கி அப்படியே போயிட்டு வெளியே ரோட்டுக்கு வந்துட்டு ரோட்ல பிச்சை எடுத்து காசை வாங்கி அவங்களுக்கு கோயில்பட்டி போயிட்டான். அங்க போயிட்டு பந்தெல்லாம் போட்டுக்குது. இவர் பார்த்தா உயிரோடு நிற்கிறார். எதுக்குள்ள மாட்டிச்சு அவரோட வார்த்தை. அங்க எந்த போதகரும் கிடையாது, எந்த பாசனங்களும் எந்த இது கிடையாது. அதனால உன்னுடைய இக்கட்டான நேரத்தை, கஷ்டமான நேரத்தை நீ கண்ணீர் விட்டு கேட்கும் கதறும் போது மரண தருவாயில இருந்தாலும் கர்த்தர் அழிவு வந்து காப்பாற்றுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரேத அப்படிதான் உயிரை போகாதுக்கு முன்னால உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் சவக்கடங்களை போட்டாங்க. அது ஏசி குளிர். அந்த ஏசி குளிர் தாங்க முடியாம என்ன பண்ணிச்சு, குளிர்ல நடக்குது. குளிர்ல நடுங்க என்ன பண்ணும்போது அவங்க கேட்டு திறக்கிற பிரேத எடுக்கலான்னு பார்த்தா ஒன்று ஏச்சு அப்படியே நிக்குது. அவன் வாய் வச்சுட்டு போயிட்டான். அது இல்லையா, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி கவனக்குறையெல்லாம் இருக்குது. அதுக்கு மேற்பட்டு அந்த அம்மா உயிரோடு வந்தாங்க. அதனாலதான் டாக்டரை கூட நம்ப முடியாது. நான் சில சுவாச மனுஷனை டாக்டர் இருந்தாலும் நம்ப முடியாது. அதனால உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே. கர்த்தரை நம்புற மனுஷன் செழிப்பான். அதே 144 சங்கீதம் 3-4. ஏமாத்திரம் மனுஷன் நிழலுக்கு ஒப்பா இருக்கிறார். அவங்களை நினைச்சு பார்க்கறதுக்கு அவங்க ஏமாத்திரம். நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறது நம்ம ஏமாத்திரம். நம்மளை சரீரம் எதிர உருவாக்கப்பட்டது மண்ணு. அவனை நீங்க நினைச்சு பார்க்கறதுக்கு அவன் ஒரு பலவீனமான பணம் எம்மாத்திரம் என்று தாவீது கெஞ்சுறார். நான் எம்மாத்திரம் நினைக்கிறது எம்மாத்திர போத விட்டுடுங்க. அவன் அறியாமல் தெரியாமல் செய்யறான். அவனை நினைச்சு பார்க்கறது எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றார். அது மாதிரி ஆண்டவரே நான் எம்மாத்திரம், ஆண்டவரே நீங்க நினைச்சா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவீங்க. நீங்க நினைச்சா எல்லாத்தையும் தூக்கி வந்துருங்க. நான் அறிந்து கொண்டதும் அறியாமல் இருக்கிற காரையெல்லாம் உமக்கு தெரியும். நீ என்னை தூக்கி கொண்டு வந்துருங்க. அதனால நான் ஏமாத்திரம் ஆண்டவர். அவர் நினைச்சாதான் நடக்கும். மனுஷனை நீ நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். காற்று அப்படி ஊதுனவன போட்டு ஊந்துறான். உள்ள இருக்கிற மூச்சு நின்று போச்சுன்னா பத்துன்னு விழுந்துறான். அல்லேலூயா. அது மாதிரி இன்னைக்கு எத்தனை மனிதர்கள் மனுஷருக்கு ஆழமான அன்பு வச்சதுனால அவன் பிரிஞ்சு போகும்போது, பிரிவு வரும்போது அந்த பிரிவு தாங்க முடியாமல் அநேக குடும்பம் அதே வேதனை இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா 43 18 வாசிப்போம். முதினவனை நினைக்க வேண்டாம், பூர்வமாக சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும்.
நீங்கள் அதை அறியீர்களா போதும். ஆண்டவரோட புது காரியத்தை செய்கிறாரா அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, முந்தினவரை நினைக்காத, நடந்து போச்சு, பிறந்து போயிடுச்சு, மறந்துடு. முந்தின நினைக்க வேண்டாம், கூற மழை சிந்திச்சுட்டு இருக்காத. நம்ம இன்னும் பழைசே செத்து போனால நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் புதிய காரியத்தை என்ன பண்ணாரு செய்யறதுக்கு தாமதம். நீ என்னைக்கு இந்த உலகத்தை மறக்கிறியோ கர்த்தர் புது காரியத்தை உருவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்துடைய கணவன் சின்ன வயசுல இறந்துட்டார். அந்த ரூத் என்பது விக்கிரங்களை வணங்குற ஒரு இந்து பெண்மணி, விக்கிர ஆராதனை செய்யற மகள். ஆனா அவரோட புருஷன் எபிரே கர்த்தருடைய பிள்ளை. நீங்க ஆராதிக்க தேவன் தான் உண்மையான கர்த்தர் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவ புருஷன் பின்னால வந்து கொஞ்ச நாள் புருஷன் செத்துட்டான். ஆனா புருஷன் சொன்ன கடவுளை கர்த்தரை மறக்காம என்ன பண்ணிட்டாரு, அந்த நகையோட வந்துட்டாங்க. கர்த்தரோடு தேடி வந்த போது எதிர்பார்க்காத காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, போவாசை நியமிக்கிறார். அப்ப ஏன் பழைச்ச மறந்துட்டான்? பழைய தேவர்கள் பழைய இது எல்லாத்தையும் மறந்துட்டுனா புது நம்ம எப்ப கர்த்தரை ஏற்றுமா அந்த கர்த்தரை உறுதியாய் நம்பும் பொழுது கீழே சிந்துகிற அந்த கற்கை பொறுக்கி நெல்லை பொறுக்கி தன் ஜீவனை வளர்த்து கொண்டிருந்தால் கர்த்தர் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கு சொல்லும் பொழுது அந்த தேசத்துல ராஜாவுக்கே கர்த்தர் மணியா கொடுத்தார். அல்லேலூயா. அதனால அது எப்படி செய்வார், என்ன செய்வார் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பழைய விதமான காரியங்களை மறந்துட்டு அந்த எல்லாம் மறந்து தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு கிறிஸ்துவர்கள் புதிய சிஷ்யனை மாற்றி இருக்கிற பயத்துல ஓய்ச்ச இனி வரப்போதான் கர்த்தர் புதுசா கொடுப்பார், புதுசா கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மழை பெஞ்சு தண்ணி எங்க போகுது, கீழே மண்ணில் தண்ணி அழுக்கா இருக்குமா இருக்காதா? அதே தண்ணி உஷ்ணமா மேல போகும்போது அதே அழுக்கு தண்ணியா வருது, என்ன வருது? பல நீங்க ஒன்றும் டம்ளர் எது நடு மொட்டமா இருக்கு, தண்ணி அப்படியே பளிச்சு வெள்ளையா இருக்கும். இந்த உஷ்ணம் அப்படியே மேல போயிடாது, அப்படியே பளிச்சுனா அதே போலதான் நீ வானத்தின் பூமி உண்டாக கர்த்தரை நோக்கி ஜெபத்துல அவரே நோக்கி நீ பார்க்கும்போது அவர் பல புதிய அபிஷேகத்துல நிரப்பி புதிய மனுஷனை மாற்றி ஒரு புதிய பாதையை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. அதற்காக சொல்றேன், நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நீ நம்பாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷன் நம்பாதீங்க, மனுஷனை நம்பாது. எல்லாமே அடங்கி போச்சு. சில பேர் சொல்லுவாங்க, என்ன நம்ம சொல்லுங்க, என் புள்ள என்ன புத்திசாலி, அவன் புத்தி கொண்டு போச்சு, அவனுக்கு திறமை இருக்குது, தொழில் இருக்குது, கையில பணம் இருக்குது, திடீர்னு ஒரு நோய் வந்துச்சு என்ன பண்ணுவான், மொத்தம் போயிடும். அல்லேலூயா. உன்னுடைய திறமையோ உன்னுடைய புத்தியோ உன்னுடைய கைபலம் தன் சுயப்படுத்தினாலும் நீ ஒண்ணுமே முன்னு தர முடியாது. நீ முயற்சி எடு, திறமை காட்டு, அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிற கர்த்தரை நம்பு. அப்பதான் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்ப. எனக்கு என்ன கஷ்டம், கையில தொழில் இருக்குது, திறமை இருக்குது, நான் படிச்சுக்க ஒன்னும் படிச்சுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கை திறமை வேலைக்கு போறான், கடைசியில பார்த்தா அந்த ஊர் சாப்பாடு அந்த இது ஒத்துழைச்சு பிரேதமா தீட்டு வந்து போடுறாங்க. எத்தனை பேர் எங்க சொந்தக்காரங்க அது மாதிரி மறைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய கைபலமோ சுய முயற்சியோ திறமையோ ஒன்றுக்கும் உதவாது, அதெல்லாம் தேவைதான். அதுக்கு மேலான முக்கியமான கர்த்தர் மேல் நம்பிக்கையா இது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்க ஜீவன் எப்படிப்பட்டது? எப்படி நம்முடைய வாழ்க்கை? புகை வந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் அந்த புகை நிற்கும்? அப்ப ஒரு வாயில வருது. வீட்டுல இருந்து அடுப்பு புகை எவ்வளவு நிற்கும்? அது அப்படியே மறைஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே மறைஞ்சிடும். மனுஷனுடைய வாழ்க்கை புகையை போல இருக்கிறது யாக்கோபு சொல்ற. அதனால புகையை போல இருக்கிற மனுஷன் நேர போல இருக்கிற மனுஷனா இருக்குது. அவன் மேல நம்பிக்கை வைக்காத நீ.
ஆனா கர்த்தரை நீ சார்ந்து நம்பிக்கையா இருக்கும்போது உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை நிச்சயமா என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். ஆகையால சோதனையான காலங்களிலும் வறட்சியான காலங்களிலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், கையில பணமே இல்லாமல் இருக்கும், வீட்டுல ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும். ஆனாலும் கர்த்தரை நீ சார்ந்து எப்படியாவது வந்து எப்படி நடக்கும் தெரியாது, ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். எம்மாத்திரம் மனுஷன் விசாரித்து மனுஷகுமாரன் விசாரிக்குது, அவன் எம்மாத்திரம். அதனால அவனை விசாரிக்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கன்னு தாவீது ராஜா சொல்கிறார். அதனால எந்த ராஜாக்களை நம்பக்கூடாது, இப்படி அவனை கர்த்தரே நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை சார்ந்து வாழும்போது கரெக்டான ஆண்டு நிச்சயமா செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாய் தகப்பனுமே செய்ய முடியாதுங்க, முடியாது, ஒண்ணுமே முடியாது. அதனால கர்த்தரை நம்பினவங்க யாரும் வெட்டப்பட்டு போக மாட்டார்கள். யோபு 7ஆம் அதிகாரம் 15 - 21 வசனத்து வரைக்கும் வாசிப்போம். 15ஆம் அதிகாரம். அதனால் என் நாட்கள் மாயைத்தானே, மனுஷன் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கும் மனுமத்தை ஒரு பொருட்டை நீக்குவதற்கும் ஏமாத்திரம். அப்போ சொல்ல, நான் படுற வேதனைகள் தோல் சுருங்கி போச்சு, வெளியில பல்லு தெரியல, உடம்பெல்லாம் வியாதி, ரணம், உஷ்ணம், ஏழி பரியாசம் இருக்குது, நாளைக்கு இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. நான் ஏமாத்திரம். அல்லேலூயா. நாளைக்கு நம்ம இருப்பது யாருக்கு யாருக்கு சொல்ல முடியாது. திடீர்னு ஒன்று வந்துடும், திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கத்திர நம்ம ஆண்ட ஜீவனை கொடுத்து நம்ம வச்சிருக்கிறார். அதனால அதுதான் ஆண்டவர் சொல்ற, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாது, இன்னைய தினத்தை வரைக்கும் என்ன பண்ண, இன்னைக்கு கர்த்தர் என்ன வச்சுக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்க, மற்ற எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணுற கூட கொடுப்பார். நாளைய தினத்தை கவலைப்படாத, நாளைய தினம் அந்த நாளைக்கு வந்து அது கவலைப்படும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் காலையில இரவு வரை நம்ம எல்லாத்தையும் என்னென்ன செய்வார் என்று அதற்குரிய காரியங்களை பார்க்கும்பொழுது கர்த்தர் நேர்த்தியாக நாளைக்கு அதை செய்வார். ஆனாலும் நாளை தினத்தை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், எதிர்காலத்தை பத்தியோ பிள்ளைகளை பத்தியோ எதை பத்தி நீ கவலை வைக்காத. அந்த கவலை வந்தாலுமே மனுஷனுக்கு என்ன வருது, நோய் வருது. கவலை வந்தாலும் நோய் வந்துடுது. நாளைக்கு எந்த வந்து கவலைப்படாதுன்னா 10 வருஷத்துக்கு வர வேண்டிய காரணம் இப்ப நினைச்சு கவலைப்பட்டுப்பாங்க. கவலைப்படாத, காகங்களை பார், குருவிகளை பார், அதெல்லாம் நான் பயப்பட்டும் போது நீ என்னை சார்ந்து வாழும்பொழுது உன் காரியத்தில் நான் உனக்கு நீ கேட்டதை நான் கொடுக்காமல் இருப்பேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 44 வசனம். அகங்காரிகளையும் நோக்காமல் அதுதான். அப்ப உலகத்தில் அகங்காரிகளே இருக்குது. உலகத்தில் அகங்காரிகள் என்ன, வாயாடிகள். அதனால சில பேர் அகங்காரி வாயாடியை நம்பி இட்டு பஞ்சாயத்துக்கலாம். அக்கா நீ வந்து கேளுக்கா, நீ வந்து பேசினாதான் அவன் அடங்குவான். நீ வந்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேளு, அவன் நம்ம வார்த்தைலாம் செயல்பட மாட்டான்னு சொல்லிட்டு அந்த காலத்து அகங்காரிகளே இருக்கிறாங்க. அதனால தான் அதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு பார்த்தா பெண்கள் போலீஸ் அதிகமாகி போச்சு.
அப்ப என்ன பண்ண, பெண் போலீஸ்கிட்ட அடி வாங்காம அவன் மான மரியாதைலாம் போயிடும். நமக்கே அந்த இதெல்லாம் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட அகங்காரங்களை நம்பி நீ பஞ்சாயத்துக்கு அழைச்சிட்டு போகாத, அகங்காரங்களை நம்பாத. கர்த்தருமே நம்பிக்கையா இருக்க மனுஷன் தான் பாக்கியவான். கர்த்தருமே நம்பிக்கையா இருக்க மனுஷன் தான் பாக்கியவான். ஒரு விதவை, ஏழை விதவை, புருஷன் செத்துட்டான், கடன் வச்சுட்டு போயிட்டான், அவன் தீர்க்கதரிசி, அவனோட பிள்ளைகள் தூக்கிட்டு போயிட்டான். உங்க பிள்ளைங்க வந்து எங்கள் அரண்மனை வந்து வீட்டுக்கு வேலை செய்ய சொல்லுங்க. பெத்த தாய கர்ப்பம் துடிக்குது, நான் பெத்த பிள்ளை இந்த மாதிரி வேலை தூக்கி போயிட்டாங்களேன்னு. அவன் அந்த பஞ்சாயத்தை யார்கிட்ட கொண்டு போறா? எலிசா கிட்ட கொண்டு போற. எலிசா என்ன சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேற ஒண்ணுமே இல்லை. சரி, அதை வச்சுட்டு போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாத்திரத்துல, வெறும் பாத்திரத்துல வாங்கி கதை சாத்திட்டு ஜாப் பண்ணேன், ஒரு கொட்டா ஊத்து. அவன் என்ன சொல்லிக்கிறான், இதெல்லாம் எப்படி நடக்கும் ஆண்டவரு, இதெல்லாம் நடக்கும் கேட்டாரா? போனா ஈர்ப்படிஞ்சா செஞ்சா ஊத்துனா பாத்திரம் எல்லாம் நிரம்பிச்சு, நிரம்பின வேற பாத்திரம் இல்லை. விஷயத்த சொல்றா, நிரம்பிச்சிங்க வேற பாத்திரம் இல்லைன்னா இந்த எண்ணெய் வச்சு கடன் அடைச்சிட்டு நீங்க நீயும் பிள்ளைய சாப்பிட்டு பஞ்சம் இருக்கிற வரைக்கும் அது சாப்பிடுங்க. அல்லேலூயா. எப்படி செய்வார் தெரியல. அவள் கர்த்தரை நம்பி யார்கிட்ட போயிட்டான்? ஊழியக்காரர்கிட்ட போயிட்டான். அப்ப ஊழியக்காரர் சொல்ற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. இந்த மாதிரி போங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்கிற கர்த்தர் உங்கள் வழிவார்த்தைகளை ஆண்டவர் திறப்பார். ஆமென். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் அந்த ஒரு 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பவுலை கொலை செய்யும்படியாக அடுத்த தேசத்துக்கு கொண்டு போய் கோர்ட்டை நிக்க வச்சு ஜெயில் தண்டனை வாங்கிட்டு அங்கேயே அவங்க வெட்டி போட்டான்னு சொல்லி பிளான் பண்ணி ஆக்கிட்டு போறாங்க. அப்படி போய்கிட்டு பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தையில பார்க்கிறோம். போது யார நம்பிட்டாரு? ஊழியக்காரன் பேச்சு நம்பல, பவுல் பேச்சு கேட்கல. அவன் யார் பேச்ச கேட்டானா கப்பல் ஓட்டிகள் சுக்கானியும் அந்த கப்பலோட ஓனர் பேச்சை கேட்டு 100 பேச்சை கேட்டு வேற வழிய போனா, வேற வழிய போனா இன்னும் காத்து பயங்கரமா அடிக்குது. அல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கர்த்தர் சொல்ற வார்த்தை, பைபிள் சொல்ற வார்த்தை, பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நடக்காம நீ வேற வழியா கப்பல் திருப்பினாலேயே பெரிய பெரிய காத்தா அடிக்கும், பெரிய பெரிய காத்தா அடிக்க. அப்பனால அடுத்தது 27 8 இல்ல அப்படி வரும்போது லாஸ்ட் கொஞ்சம் வரும்போது அதே கப்பலை உடைஞ்சு போய் சின்ன பணம் ஆக்கும்போது கப்பலுக்கு தான் சேதம் வரும், உயிர் சேதம் வராது. கப்பல் சேதம் வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்கு பொருட்கள் வந்து நஷ்டம் வரலாம், உன்னுடைய உயிருக்கு நஷ்டம் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால மறுபடியும் பவுல் பேச்ச கேட்டு நான் ஆராதிக்கிறதுக்காக கர்த்தர் இந்த ராத்திரி என்னோட சொன்னார், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, என்னுடைய சொல்ல கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு சொன்னோம்னா அந்த கப்பல் காற்றுல நின்று போன பிறகு பவுல் பேச்ச கேட்டு கரையை சேர்ந்தாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல போனா பயங்கரமான மெலிதா தீவுல உள்ள போன உடனே ரத்த வாந்தி பேதி மக்கள் எல்லாம் வாந்தி வதங்கி போயிடுவார். பவுலுக்கு ஜெபம் பண்ணவன எல்லாம் வாந்தி போய் நின்று போன உடனே அந்த ஊழியக்காரர் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. அதனால நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஊழியக்கான வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது கப்பல் போல இருக்க குடும்பம் அப்படியே அழகா ஓடிட்டே இருக்கணும். ஆனா ஊழியக்காருக்கு தெரியாமல் வேற திசை கப்பல் திரும்புது இல்லையா, அங்க என்னவா காத்தடிக்கும். காத்து பெரிய காத்தடிச்சு பயங்க எல்லாம் போன கப்பலை இருக்க சரக்கெல்லாம் அது இருக்க கோயிலை தூக்கி சாப்பிட முடியாத அளவுக்கு எல்லாம் தூக்கி கொட்டிட்டாங்க. உயிர் தப்பிச்சா போதும், உயிரை தப்பிது கூட வழி இல்லை. ஆனா மறுபடியும் பவுல் தைரியம் சொல்லி உங்கள் உயிருக்கு எந்த சேதம் வராது. அல்லையா, பொருள் சேதம் வரும். பொருள் சேதம் என்னது? பணம் போவோம், பொருள் போவோம், எல்லாம் போவோம், ஆனா உன்னுடைய உயிர் போகாது. அது அப்பெல்லாம் சம்பாதிக்கலாம்.
அல்லேலூயா. அதே போல கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை வார்த்தை கேட்டு நடக்கும் பொழுது இந்த வருஷத்துல பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் சாதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 62:8-9 சீக்கிரம் படிக்க போற. 62:8-9 இருதயத்தை ஊற்றிடுங்கள். போதும். அது என்ன சொல்றாரு? உங்கள் இருதயத்தை கர்த்தர் சமூகத்துல ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. இதயத்தை ஊற்றில கண்ணீர் விட்டு அழுது அங்க அழுங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, இந்த மாதிரி போராட்டம், என் வீட்டை இப்படிப்பட்ட காத்து அடிக்குது, இந்த மாதிரி பயிர் அடிக்குது, இப்படி சண்டை வருது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு நோய் இருக்குது, இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு இது பண்ண சொல்லிட்டு உபவாசம் போட்டு அழுது ஜெபம் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா பிரச்சனை கொடுப்பாங்க. அண்ணாட போல ஆணைக்கு உட்காந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அற்புதம் செஞ்சார். அது கேளுங்க. உங்க இருதயத்தை ஊற்றி இருதயத்தை ஊட்டுங்க. இருதயத்தை கர்த்தத்தை ஊட்டாமல் கொள்ளாமல் நான் மனுஷனை சார்ந்து போனோம்னால் இருக்குதும் போவோம். இருக்குது பிறம். கடைசியா ஒரு வசனத்தை வாட்ச முடிப்போம். மீகா 7:5-6-7 வாசிக்கும். யாரா நம்ம கூட சொல்லுங்க. சிநேகிதன உன் மடியில படுத்திருக்கிற கூட என்ன பண்ணக்கூடாது? நம்பாது. யார் சத்துருக்கள்? அவங்க வீட்டார் தான். நம்முடைய வீட்டாரே நமக்கு சத்துருக்களா இருப்பார்கள். அதான் நம்ம மீகாவில் சொல்றாரு, உன் பக்கத்தில் படுத்துக் கொண்டு இருக்கிற நம்பாத. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இரு. அவன் நம்பிக்கையா இருந்தா 7ஆம் அதிகாரத்துல அதே 15 சொல்றது, உன்னை நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் தேவன் என் சத்தத்தை கேட்டார். 7:15 நடந்து போலவே உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நீ பட்ட கஷ்டம், எகிப்துல எவ்வளவு கஷ்டப்பட்ட, சேத்தை மெரிச்சுக்கிட்டு, செங்கலை சுட்டுக்கிட்டு, பார்வன்ட்டு அடி வாங்கிட்டு, சவுக்கால் அடி வாங்க அடிவதன வாழ்க்கை வாழ்ந்தல, நீ என்னை நோக்கி பார்த்ததுனால உனக்கு நான் அதிசயம் காண பண்ணுவேன். அல்லேலூயா. மனுஷனுமே நம்பாத. நீ செய்ய தொழில்கள் நம்பாத. தொழில் செய்ய அது மாதிரி நம்பாத. உன்னில் திறமை நம்பாத. உன்னையே நீ நம்பாத. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு இதெல்லாம் செஞ்சு பாரு. உன் கையின் பிரயாசத்தை, நீ கையிட்டு செய்யற வேலையில எல்லாருக்கும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உன் நம்பிக்கை வீண் போகாது.